அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கருத்தாக நாம் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள, தியானிக்க, பின்பற்ற வேண்டிய விஷயங்களா இருக்கிறது. அநேக பிரசங்கங்களை இதை குறித்து நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த கடைசி காலத்துல நீங்க பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நிறைய விசுவாசிகள் விழுந்து போகிறதை நீங்கள் கேள்விப்படலாம். நிறைய ஊழியர்கள் விழுந்து போகிறதை நீங்கள் கேள்விப்படலாம். நான் யோசித்து பார்த்தேன். ஒரு பிரபலமான ஊழியர் சமீபத்தில் அவருடைய ஊழியங்களில் வந்த பிரச்சனைகளை கேள்விப்பட்ட போது அவரை குறித்து விமர்சிக்கிற மக்களுடைய கூற்றை நான் கேட்டேன். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை வந்துவிட்டால் விசுவாசிகள் அதாவது என்னுடைய விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களில் யார் யார் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுவீர்கள் என்பதை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். என்றைக்குமே சபையில பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நின்னாலும் விழுந்தாலும் அவரை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். பாஸ்டர் நல்லா இருந்தா அவரை ஆதரிப்பதும், அவர் நல்லா இல்லைன்னா அவரை விட்டு விலகுகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அவரை புண்படுத்தாது, நல்லா இருந்தா அவரோடு பிரயாணம் செய்வார்கள், நல்லா இல்லைன்னா அவரை விட்டு விலகிடுவாங்க, ஜென்ட்லா போயிடுவாங்க. இது 2வது ஒரு கூட்டம் இருக்கும். 3வது கூட்டம் கூட இருப்பாங்க, ஆனா எப்போ அவருடைய கரம் தரம் தாழும், சிரம் தாழும் என்று காத்திருந்து அதை சுட்டி காட்டுவதற்கும் குற்றப்படுத்துவதற்குமான ஒரு கூட்டம் இருப்பார்கள். பொதுவாக எல்லா ஊழியங்களிலேயும் நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் யோசிப்பீர்கள், அவ்வளவு அன்பாய் பாஸ்டருக்கு சப்போர்ட்டா பேசின இவர்களா இன்னைக்கு இப்படி எதிர்ப்பாய் பேசுகிறார்கள் என்றால், உண்மை என்னவென்றால் அவருடைய இருதயத்தில் எப்போதும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது தங்களை அவர்கள் அப்படி வெளிப்படுத்துகிறார். அப்ப உண்மையான மனிதன் யார் என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் சேலை அதை அல்லல் தட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், அவருடைய இக்கட்டில் நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு யார் உத்தமமான ஒரு விசுவாசிகள் என்றால், ஒரு ஊழியனுடைய இக்கட்டிலே அந்த ஊழியனை தாங்க முடியாது ஜெபிக்கிற விசுவாசிகள் அவசியம். இன்றைக்கு திருச்சபையில தசம பாகம் காணிக்கை கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, பொருளாதாரத்தினால் தாங்குவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு அது பிரம்மாண்டமாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில சபைக்கு 2 விதமான மக்கள் தேவை. அந்த ரெண்டு கனியுள்ள மக்கள். அது என்ன? ஒன்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களும், சபைக்காக திறப்பில தேவனுடைய ஊழியனுக்கும் சபைக்காக திறப்பில நிற்கிற மக்களும் நமக்கு தேவை. திறப்பில நிற்பது என்றால் என்ன? சபையினுடைய ஊழியம் மந்தகதியிலே போகக்கூடாதபடிக்கு உபவாசித்து தன் உடலை வருத்தி தேவ சமூகத்திலே கண்ணீரை சிந்தி கிரயம் செலுத்தி ஜெபிக்கிறவர்கள். ஊழியக்காரனுடைய சுகவீனத்திலேயோ ஊழியக்காரனுடைய பரிசுத்தத்திலே குறைபாடோ வராதபடிக்கு ஊழியக்காரனை கர்த்தருக்குள்ளே அக்னி ஜுவாலியாய் மாற்றும்படியாக ஊழியக்காரனுக்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள். சபைக்கு நாடோறும் புதிய ஆத்துமாக்களை சுவிசேஷம் சொல்லி சபைக்கு அழைத்து கொண்டு வந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தி, ஞான ஸ்நானத்துக்கு நேராக நடத்தி சபையின் அங்கத்தினராய் மாற்றுவதற்கு, அவர்களை அங்கே சபைக்குள்ளே உறுப்பினராய் அங்கத்தினராய் ஆக்குவதற்காக அவர்களை பலப்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற இந்த இரட்டிப்பான கனியுள்ள மக்கள் தான் இன்றைக்கு சபையினுடைய அஸ்திபாரங்களும் சபையுடைய தூண்களும் சபைக்கு தேவையான மக்களுமாய் இருக்கிறார்கள். இந்த மக்கள் இருந்தால் போதும், பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. என்னைக்கு சபை காணாமல் போகிறது? வெறும் பணம் கொடுக்கிறவர்களாலே சபை நிரப்பப்படும் போது,
பெரிய மக்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களால் சபை நிரப்பப்படும் போதுதான் சபையில ஒரு பிரச்சனை அல்லது சபைக்கு எதிரான ஒரு பிரச்சனை அல்லது ஊழியத்தில் ஒரு பிரச்சனை அல்லது ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த சபை உடைகிறது, சபை சிதறுகிறது. இங்க உங்களில் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவது பெரிய காரியமே அல்ல. உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ண நான் இருக்கிறேன், மனைவி இருக்கிறாள். உங்களுக்கு நடக்கிற அற்புதங்களுக்கோ நன்மைகளுக்கோ யாரும் கிரெடிட் எடுக்கணும்னு போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு ஊழியர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான நன்மைகளில் ஒன்றும் குறைவுபடாது. திருவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த விசுவாசி அந்த விசுவாசி உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார் என்று எழுதவில்லை. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணினர்கள் தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள் ஆகவே என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஒரு ஊழியத்துக்குள்ளே, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே, ஒரு சபைக்குள்ளே இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எந்த பஞ்சம் வராது. அது எந்த விசுவாசியும் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியானால் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? வெளியே, சபைக்கு வெளியே ஊழியம் செய்ய வேண்டும். இந்துவா இருக்கிற அல்லது இஸ்லாமியரா இருக்கிற அல்லது பெயர் கிறிஸ்துவரா இருக்கிற, தேவனை அறியாத, வியாதிப்படுகிற, மனம் திரும்பாத, பாவிகளா இருக்கிற, குடிகாராய், விபச்சாராய், துன்மார்க்கராய் இருக்கிற மக்களை பார்த்து சுவிசேஷம் சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், பாவ அறிக்கை செய்யவும், மனம் திரும்பவும், சத்தியத்தை புரிந்து கொண்டு ஸ்நானம் பெறவும் அவர்களை வழி நடத்துகிறவர்கள் தான் இன்றைக்கு சபைக்கு தேவை. அல்லேலூயா. இதனால் வரைக்கும் நான் சபைக்கு ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் இதை செய்யாத வரைக்கும் நீங்கள் சபைக்கு ஒரு முக்கியமான ஆளே அல்ல. போதகருக்கு ஒன்றனா நான் சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசுவேன் தெரியுமா என்றால் அதுவும் அல்ல. போதகரை புகழ்ந்து பேசுகிறதே முதல்ல நான் தான் என்றால் அதுவும் தேவையில்லை. இவைகள் எல்லாம் சபைக்கோ ஊழியக்காரனுக்கோ ஊழியத்துக்கோ தேவையான காரியங்கள் அல்ல. அப்படியானால் இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை? நான் சொன்னது போல ஆத்துமாதாயம் செய்கிறவர்களும் அந்த ஊழியம் தேவ சித்தத்தின்படியாய் கட்டப்படுவதற்காக தேவ சமூகத்திலே தங்களை கிரயமாய் கொடுத்து ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கு சபைக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கன்மலை அல்லது பாறை என்று யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை அல்லது கர்த்தருடைய வேதாகம வார்த்தைகளை குறிக்கிறது. மணல் என்றால் எதை குறிக்கிறது? பாறை இயேசுவை குறிக்கிறது. மணல் எதை குறிக்கிறது என்றால் பாறை உடைந்தால் மணல், பாறை உடைந்தால் மணல். அப்படியானால் வசனத்தை மீறினால், வசனத்தை உடைத்தால், வசனத்துக்கு புறம்பாக செய்தால் அது மணல். இன்னொரு அர்த்தம் மணல் என்பது எதை குறிக்கிறது என்றால் மாம்சத்தை, ஜனங்களை குறிக்கிறது அல்லது ஜனங்களுடைய ஆலோசனைகளை குறிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சவால் என்ன? நான் தேவனுடைய ஆலோசனை நடக்கிறேனா, நான் மாம்சமான மக்களுடைய ஆலோசனை நடக்கிறேனா? இன்னைக்கு நீ விவரமா இருடா, விவரமா இரு, புத்தியா இரு அப்படின்னு பெற்றோரோ நண்பர்களோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது சக விசுவாசிகளோ சொல்லுகிற ஆலோசனைகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த ஆலோசனைகள் தேவ வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லப்படுகிறதா என்பதை நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும். அது மணலா இருக்கக்கூடிய ஆலோசனையா அல்லது கற்பாறையா இருக்கக்கூடிய ஆலோசனையா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். புத்தி இல்லாதவன் யார்? வேத வார்த்தையின் பலத்தை சாராமல் அதை உடைத்து மனித வார்த்தைகளால், அதாவது மனித அறிவு, மனித ஆலோசனை, மனித மனசுக்கு இன்பமானது, தனக்கு ஏற்றது, லகுவானது. மணல் பாருங்க, எப்படி வேணாலும் மணலை மாற்றிக்கொள்ளலாம். லகுவாக தனக்கு ஏற்றதாக. அங்க கற்பாறைனா கடினம், இங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ கை கொள்வதற்கு ஈஸியான வாழ்க்கையின் முறைகள் இவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தந்திரத்தை நான் பின்பற்றினால் நான் புத்தி இல்லாத மனிதன் என்று கர்த்தர் அழைக்கிறார். உதாரணம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனத்துல கற்பாறையை மணலாய் மாற்றுகிற யூதாசை நீங்கள் பார்க்கலாம். அங்கே வாசிக்கிறோம், நலதம் என்னும் ஒரு பரிமள தைலத்தை அங்கே கொண்டு வந்து அங்க வாசிக்கிறோம். வாசிங்க கீழே. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, யூதாஸ் சொல்கிறான்,
இயேசுவின் சிரசின் மேல அங்க தைலம் ஊற்றும் போது இவனுக்கு व्यसனம் வருகிறது. என்ன व्यसனம்? இந்த தைலத்தை 300 பணத்துக்கும் அதிகமாய் விற்று தரித்திற்கு கொடாமற் போனதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஐஸ்வர்யமுள்ள வானவனை பார்த்து, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திற்கு கொடு. அப்புறம் என்ன பின்னால? இப்ப இது யாருடைய உபதேசம்? இயேசுவினுடைய உபதேசம். ரைட். இப்ப இயேசுவினுடைய உபதேசத்தை இயேசுவுக்கே திருப்பி அடிக்கிறான் பாருங்க. யாரு? நீ தானே சொன்ன இயேசுவே, நீங்க தானே சொன்ன. ஆனா தருத்திற்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு உமக்கு இந்த காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் அவசியமா? யாராவது ஃபாரின்ல இருந்து ஒரு காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் வந்து எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாஸ்ட் சிம்பிளா வாழணும் பிரசங்கம் பண்றாரு, இந்த பர்ஃப்யூம் மட்டும் ஏன் பாஸ்ட் போடுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த யூதாஸ் காரியத்தை சொல்றான். தருத்திற்கு கொடு கொடுன்னு வரவனையெல்லாம் நீர் சொன்னீர், ஆனா உமக்கும் மட்டும் வரும்போது அங்க ஒரு வழி நெளிவு சுழிவு வச்சுக்கிட்டு பண்றீரே அப்படிங்கிற மாதிரி ஆண்டோட சொல்லும் போது அடுத்த வசனம் பாடி. அவன் தரித்திரத்தை குறித்து அவனுடைய கவலைப்பட்டு மோட்டிவ் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன என்றால், இவன் உண்மையாவே தரித்திரம் மேல கவலை கொண்டு சொல்லியிருந்தானா ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா இவன் இருதயத்தை கர்த்தர் அறிவார். உண்மையான இவனுடைய நோக்கம் என்ன? தரித்திர குறித்த கவலை அல்ல, இவன் திருடனாயிருந்தான். இவன் எப்படி இருந்தான்? மாய்மானக்காரன், திருடனாயிருந்தான். ஏனென்றால் அவன் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும், பொருளாசையினாலே பணத்தை திருடுகிறவனா இருந்தபடினாலும் ஆண்டவரே சொல்றார், திருடனானபடியால் அவன் அப்படி சொன்னான். இப்ப நல்லா கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, தசம பாகத்தை எதுக்கு பாஸ்டர் கொடுக்குறீங்க? அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுங்க. இது யார் சொல்லுவார்கள்? இது யார் சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். ஆமா, நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா சொல்லலாமா? 7-8 வசனத்துல இதற்கு ஆண்டவர் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடப்பா, என்னை அடக்கும் நாளுக்காக இதை அவள் வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஆமேன். ஊழியத்துக்கு ஒரு தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எல்லா நாளும் தேவை இருக்காது, ஆனா அனாதாசிரமம் எல்லா நாளுமே இருக்கும். ஏழைகள் எல்லா நாளும் இருப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் போய் ஏழைகளுக்கு செய்யலாம். இன்னைக்கு சர்ச்சில் ஒரு நாற்காலி வாங்கணும், இல்லை சர்ச்சில் ஒரு டிவி வாங்கணும்னா ஒரு டிவி வாங்கி 3 டிவி போட்டுட்டோம். இனிமேல் நம்ம டிவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க, ஒரு டிவி வாங்கணும், ஏன்னா இது ரிப்பேர் வச்சு, அதனால இங்கே வச்சு எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்க்குறாரு, ஒரு டிவி மட்டும் இங்கே வாங்குற மாதிரி இருக்கு. ரைட். இப்போ அதையும் வாங்கிட்டோம்னா மறுபடியும் டிவி வாங்க போகிறதில்ல. இப்போ 3 டிவி இருக்குது, இன்னும் இதுக்கு ஒரு டிவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவை இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. திரும்பவும் நம்ம வாங்க போறதில்லை. ஊழியத்துக்கு எல்லா நாளும் தேவை இருக்க போகுது, ஆனால் ஏழைகளும் தரித்திரர்களும் எல்லா நாளும் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப என்ன செய்யறான்? கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வசனத்தின் சாரத்தை சொந்த சுய ஞானத்தினாலே சுய நலத்துக்காக உடைக்கிற மனிதர்கள். அதுதான் மணல் மேல் கட்டின புத்தி இல்லாதவர்கள். ரெண்டாவது நீங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு டாக்டிக்கல் பிசாசு எப்படி கொண்டு வரோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனம். அதுல 1-2 வசனத்தை வாசிங்க. என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ 1 கோடிக்கு ஆனந்து, யாரப்பா ஆனந்த்னு யாரும் இல்லையே, இருந்துட்டீங்கன்னா சண்டைக்கு வந்துட போறீங்க. ஆனந்து அப்படின்னு நம்ம சபையில ஒரு விசுவாசி இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. 1 கோடி ரூபாய்க்கு அவர் இடத்தை வித்தார். அந்த 1 கோடி ரூபாயை வித்துட்டு இவர் 50 லட்சத்தை அவருக்குன்னு 1 கோடி தரேன்னு எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு இவரும் தரேன்னுட்டு 50 லட்சத்தை அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு வித்தாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 50 லட்சத்தை சூட்கேஸ்ல 4 சூட்கேஸ்ல போட்டு இங்க கொண்டு வந்து அடுக்கி, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு என் தாழ்மையா முழங்கால நின்று அவர் என் தலைய எங்கிட்ட கையை வச்சு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தா நான் என்ன செய்வேன்? அப்படின்னு 4 அந்நிய பாஷையெல்லாம் வந்து ஆவியெல்லாம் நிறைஞ்சு, பொதுவாக மற்ற ஊழியர் செய்யறது சொல்றேன், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் சொல்றேன். அப்படியெல்லாம் பண்ணி அவர் மனசுக்குள்ள
லோனை கட்டிடுவோம், காரை வாங்கிடுவோம் அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிட்டு நீ ஆசீர்வாதமா இருப்ப, தலையா இருப்ப. இந்த அடித்தொண்டையில பேசுறது இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக்கல். ஆவியில நிறைஞ்சிட்டாங்க, இப்படி வல்லமையா பேசுறாங்க, விசுவாசியே அப்படிங்கிறதெல்லாம். நான் சொன்னேன், புரியாம சத்தம் போடுறதை விட புரியிற வார்த்தையில 4 வார்த்தை பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சில தப்பு எங்கிட்டையும் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா பிராக்டிக்கலா ஆவியானவர் உணர்த்தின போது அதை மாத்திக்கிட்டேன். இப்ப அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு எடுத்து சூட்கேஸை பத்திரமா டிக்கியில வச்சு முதல் வேகமா கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருப்பேன். ஆனா பேதுரு என்ன பண்ணல? ஏன்னா அவர் ஆவியினால நடத்தப்படுறவர், ஸ்ட்ரிக்டான போதகர். அவர் சொன்னாரு, எவ்வளவுக்கு தான் வித்திய? ஆமான்னு. ஏண்டா, உன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு இங்க ஒரு பங்கு கொண்டு வந்துட்டு பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் பேசுற. விற்கிறதுக்கு முன்னாலேயும் அது உன்னோட தான், வித்ததுக்கு அப்புறமும் உன்னோட தான். ஏன் உனக்கு தகுந்தார் மாதிரி மாத்திக்கிற? என்னன்னா, எல்லாரும் வச்சாங்கிற மாதிரி நானும் வைக்கிறேன். சரியா? சப்போஸ் இந்த பாஸ்டர் எங்கேயாவது ஓடி போயிட்டாரு, இல்லை இந்த செக்ஷன் எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் சோத்துக்கு என்ன பண்றது? அதனால எனக்கு சேஃப்டிக்கு என்ன பண்றது? சில பேர் தசம பாகத்தில் அப்படி ஒரு வெட்டு போட்டு ஒரு கூறு போட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க பாருங்க. அதுதான் அனனியாவுடைய ஸ்டைல். தனக்குன்னு அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி கொடுத்த மாதிரி இருக்கணும், கொடுக்காத மாதிரியும் இருக்கணுங்கிற ஒரு டாக்டிக்கலான தந்திரமான மணலின் அஸ்திபாரம். மணலின் அஸ்திபாரம் சாத்தா உங்க இருதயத்தை வஞ்சிப்பான். நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, அது உங்களுடையது. ஏன் தந்திரமாக ஆண்டவரை ஏமாற்றுகிற ஒரு வஞ்சனையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும்? நம்ம கிட்ட தானே எல்லாமே இருக்கு. நாம எடுக்கக்கூடிய தீர்மானங்களையும் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியங்களையும் ஏன் நேர்மையான விதத்துல, உண்மையான விதத்துல நாம் செய்வதில்லை என்பதுதான் இங்க கேட்கிறார். அப்ப உண்மையாகவே கற்பாரியாகிய வசனத்தின்படி நீ கீழ்ப்படிந்து ஒரு காணிக்கையை செலுத்துகிறாயா? இல்ல மணலை போல உனக்கு தகுந்தார போல, உனக்கு லகுவா இருக்கிறது போல, உனக்கு இன்பமா இருக்கிறது போல எல்லாத்தையும் உல்டா பண்ணிட்டு செய்யறியா? அதைத்தான் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து கேட்கிறார். அப்ப பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நாம் நேர்மையானவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் செய்கிற பலிகள், காணிக்கைகள், கர்த்தருடைய ஊழியங்கள் எல்லாம் மணலிலே அஸ்திபாரம் போடப்படுகிறது. மணல் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், ஆனா பாறை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாது. பாறைக்கு தகுந்தாறு போலதான் நீங்க ஃபவுண்டேஷன் போடணுமே தவிர, ஆனா மணல் அப்படி இல்லை. நீங்க ஃபவுண்டேஷனுக்கு போடுறதுக்கு தகுந்தாறு போல மணல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். உங்களுடைய சொந்த திட்டங்களினாலே தேவனை பிரியப்படுத்தலாம், தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், தேவனுக்கு பலி செலுத்தலாம், தேவனுக்கு காணிக்கை செலுத்தலாம் என்று ஒருவரும் முடிவெடுக்க முடியாது. நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் செய்கிற ஆராதனை அல்ல, பலிகள் அல்ல, அவருடைய பிரியத்தின்படி செலுத்தப்படுகிற ஆராதனை. ரோமர் 12 சொல்லப்படுற தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிற மக்களாக, பேதுரு சொல்கிறபடி பிரியமான பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களாக நாம் மாற வேண்டும். அனனியா சப்பிராவை போல அல்ல. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். இங்க சவுல் இடத்துல அமலேக்கு மேல இருக்கிற கோபத்தை தீர்க்க சொல்லி சாமுவேல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இவன் உல்டா பண்ணிட்டு சாமுவேலுக்கு ஒரு பெரிய ஒரு இது போடுறான். கர்த்தரால், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 13ஆம் வசனத்தை போடு. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் சவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தப்பு பண்ணிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டாரு. இப்ப சாமுவேல் விசிட் பண்ண வர்றாரு. வந்தோடனே சாமுவேலுக்கு ஒரு பெரிய ஐஸ் வைக்கிறார். யாரு? ராஜாவாகிய சவுல் சாமுவேலுக்கு தலையில ஒரு ஐஸ் வைக்கிறார். நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். உடனே அங்க சவுல் கேட்கிறார், சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் இவரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பான பாஸ்ட், இவர் காம்ப்ரமைஸ் பாஸ்ட் இல்ல, ராஜாவாச்சே அப்படின்னு ஏதோ நாமளும் இந்த ஆடுமாடுல கொஞ்சம் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கல. அப்படியானால் என் காதுகளில் விழுகிற இந்த ஆடுகளின் சத்தமும் கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு சவுல் சொல்றாரு, இப்ப ஜனங்களாகிய மணலின் மேலே
ஆலோசனை கேட்ட அஸ்திபாரம் போட்ட சவுல். இவ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அமலேக்கிலிருந்து அவளை ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப ஜனங்கள் தான் மணல். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, யாருடைய தேவன்? என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குன்னு சொல்லல. எப்படி அவர் அப்படியே ஒரு சோப் போடுறாரு. உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, நைஸ் பண்றது, சோப் போடுறது, எண்ணெய் ஊத்துறது சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சாமுவேலுக்கு ஒரு ஐஸ் வைக்கிறார். என்ன? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தாங்க. அப்ப ஆண்டவருக்கு பலினா அவர் ஒத்துக்குவாரு அப்படின்னு சவுல் ஒரு தப்பான ஒரு கணக்கு, தந்திரமான அணுகுமுறை. ஒரு சிஸ்டர் என்கிட்ட, பழைய விசுவாசி, செத்து போயிட்டாங்க, அதனால சொல்றேன், சபையில் இல்லை அதனால சொல்றேன். பாஸ்டர் தத்து கட்டணும்னு சொன்னேன். கட்டிடும், நாங்களே கட்டிடும் பாஸ்டர், நீங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க என்னன்னு கேட்டேன். ஒரு பைபிள் எடுத்து கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நானே கட்டி கொடுக்குறேன். நான் இப்படி சொன்னாங்க, நானே கட்டி கொடுக்குறேன். நாங்க என்ன கட்டி கொடுக்கீங்க? என்ன பைபிளுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணும்? உள்ளதான் பாஸ்டர், செக்கே இருக்கு, பணம் உள்ளதான் இருக்கு. நான் நினைச்சேன் வாக்கு தத்துவமான்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், உள்ள இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. ஒன்று அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, பாஸ்டர் கேரளா லாட்ரி ஒன்று வாங்கியிருக்கோம் பாஸ்டர், 1 கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு பாஸ்டர், இது உளுந்துருச்சுன்னா நாங்களே சர்ச்சு கட்டி கொடுத்தோம். அது உளுந்தா நீ எதுக்கு கட்டி கொடு? நான் ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டு 1 கோடி வச்சு நானே கட்டிட்டு மிச்சத்து நான் நல்லா சாப்பிட்டு பொழைச்சிட்டு போறேன். எவ்வளவு தந்திரம்! இந்த ஆடு மாடுகளை உமக்கு பலி செலுத்த கொண்டு வந்தோம், இந்த லாட்ரி சீட்டை வாங்கி அது உழுந்துச்சுன்னா சர்ச்சு கட்டி கொடுக்குறோன்னா இதை ஊழியக்காரன் அப்படியே மயங்கிடுவான் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னா ஆண்டவர் லாட்ரி சீட்டை அடிச்சு கொடுத்துருவாரு, அவனை ஆசீர்வச்சிருவாருன்னு யாருங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? யார் சொல்லி கொடுக்குறா? பொருளாசை, இச்சை. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே ஆவிக்குரிய உலகத்திலே இப்படிப்பட்ட இச்சைகளை போதிக்கிற, இச்சைகளை தூண்டுகிற போதனைகளினால ஜனங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு ஆராதனை செய்கிறார்கள். நடந்த காரியம் என்ன என்றால், சவுலுக்கு அதுக்கு பதில் சொல்றான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு? தன்னை யோக்கியவான்னு கேட்கிறார். கர்த்தருடைய சொல்ல கேட்டேன், கர்த்தர் என்னை அனுப்பின வழியா போனேன், அமலேக்கின் ராஜாவை ஆகாகை கொண்டு வந்தேன், அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அடுத்தது வசனம், ஜனங்களோ, இப்ப சொல்ற, நான் ஒழுங்கா சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தேன். ஆனா யார் கீழ்ப்படியல? இந்த ஜனங்களோ. நல்லா கேட்டீங்களா? இந்த ஜனங்களோ. நாளைக்கு தப்பான ஊழியக்காரனுடைய போதனை கேட்கிற விசுவாசிகளை ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது அந்த ஊழியக்காரன் என்ன செய்வான்? இந்த ஜனங்களோ, நான் உங்களுடைய வார்த்தை தான் சொன்ன ஆண்டவர், ஆனால் இந்த ஜனங்களோ உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள்னு குற்றம் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை கண்டித்து உணர்த்தி போதிக்கிற ஊழியக்காரனுடைய போதனை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமே தவிர, நீங்க அப்படி செய்யறீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, கர்த்தர் அதை ஆண்டவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுடைய போதனைகளை கேட்காதீங்க. என்ன நடந்தது அடுத்தது? அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றாரு? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்கம் தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்கிறார். அதுக்கு சவுல் என்ன சொல்றான்? 24ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும், நல்லா கவனிங்க, 2 காரியத்தை சொல்கிறான். கர்த்தருடைய கட்டளையும் அங்க இப்பதான் ஒத்துக்கிறான், நான் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா இவன் பிடிக்காதேன்னு சொன்னா எந்த ஜனங்களும் பிடிக்க போறது இல்லை. இவனுடைய அனுமதி இல்லாம ஜனங்க அந்த ஆடு மாடை கொண்டு வரல. இப்போ ஒத்துக்கிறான், நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை சரியாய் பிரசங்கித்தால் அவன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அதை நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. வசனம் சொல்கிறது, ஓசியாவிலே அவருடைய சபையிலே கேள்வியானதின்படியே நான் அவர்கள் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் சத்தியத்தை
கவனித்து கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவனை நியாயந்திருக்கும் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பயபக்தியோடு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியம். இந்த இடத்துல 24ஆம் வசனத்துல ஜனங்களுடைய சொல்லை கேட்டு, அதாவது மணலின் மேலே அஸ்திபாரம் போட்டேன். ஜனங்கள் சொல், ஜனங்களுடைய ஆலோசனை, மணலின் மேலே அஸ்திபாரம் போட்டு புத்தி இல்லாத மனிதனாக சவுல் காணப்பட்டார். ஏனென்றால் மணல் என்று ஜனங்களை குறித்து அநேக இடங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கூட சொல்றார், உன் சந்ததியை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். நன்றாக கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனை என்ன என்று பாருங்க. மணலை போல ஆயிரக்கணக்கான பேர் ஆலோசனை சொல்லலாம், ஆனா இந்த கண்மலை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, தேவ திட்டத்தை அறியாதவனை தேவன் மதிகேடன் என்று அழைக்கிறார். யார் மதிகேடன்? சுயநலம் உள்ளவன் மதிகேடன். தேவன் தன்னை குறித்து அல்லது தன்னை ஆசீர்வதிக்கிற நோக்கத்தை குறித்து அறிய மனதில்லாமல் தன் சொந்த ஞானத்தின்படி தன் சொந்த பிரியத்தின்படி வாழ நினைக்கிறவனை கர்த்தர் மதிகேடன் என்கிறார், புத்தி இல்லாதவன் என்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 15ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரைக்கும், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய நிலம் நன்றாக விளைவதற்கு காரணம் யாரு? ஆண்டவர். இப்ப இவன் என்ன செய்யறான்? தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ நல்லா புசித்து குடித்து இளைப்பாறு பூரிப்பாரு. பூரிப்பான்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஆல்வேஸ் அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது. யாரை பார்த்தா சிரிச்சுட்டா அதுதான் பூரிப்பு. நல்ல ஒரு அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் இந்த காலை வேளையில பூரியா இருக்கீங்க? இவனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? வடிகட்டுன முட்டாளா பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? இப்ப இவனுடைய பேரம்பத்தியில என்ன சொல்லுவாங்க? இந்த நான் தான் அந்த புத்தி இல்லாத மனுஷன் நான் தான் வச்சுக்கிறேங்க. என் நிலம் நல்லா விளைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு? களஞ்சியத்துக்கு. இப்போ புட்டு வர்றா, என்னப்பா கட்டுற அப்படின்னா, பெருசாக ஒரு குடோன் கட்டுறேன் சாமி அப்படின்னு சொன்னோம். ஓப்பா, யாருக்குப்பா? எல்லாம் நமக்கு தான். நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா அப்படியே பூரிப்பா இருக்குன்னா, ஐயோ டாடி சோ ஸ்வீட் டாடி அப்படின்னு. என் மனைவி வர்றாங்க, யாருக்குங்க இவ்வளோ பெரிய இதாக கட்டுறீங்க வீடெல்லாம் அப்படின்னா, நமக்கு தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கா. அச்சோ, அப்பவே நான் நினைச்சேன் எங்க வீட்டுக்காரனா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யும். ஒருவேளை என் பேர குழந்தைகளா, தாத்தா தாத்தா இது என்ன தாத்தா அப்படி கேட்குதுன்னு வச்சுக்கடா, இந்தாடா உனக்கு ஒரு மோதிரம், இந்தா உனக்கு ஒரு செயின், அப்படி நல்லா விளைஞ்சிருக்கிறா, நம்ம நல்லா புசித்து குடித்து அப்படி பூரிப்பா அப்படி இருக்கிறதுக்குறா அப்படின்னு சொன்னா, பேர குழந்தைங்களா எங்க தாத்தா தான் கிரேட், எங்க தாத்தா தான் கிரேட் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? ஹே ஃபூல். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? ஏ ஃபூல். அவர் என்ன சொல்றாரு? இந்த ராத்திரியில, டுநைட், வெரி டுநைட், அவன் நினைக்கிறான் அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் நீ சேகரித்துவிகள் யாருடையதாகும். என்னடாது, இப்பதான் நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன், பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு யாராவது யோசனை பண்ணீங்கன்னா தயவு செய்து என்னை மனசுக்குள்ள திட்டிட்டு போகாதீங்க. ஐஸ்வர்யமா இருப்பது தவறல்ல, சேவிங்ஸ் பண்றது தவறல்ல, ரைட். இப்போ இதே சேவிங்ஸ் மெத்தடு சொல்லி கொடுத்தவர் ஆண்டவர் தான். எங்க யோசேப்புக்கு நல்ல விலையும் 7 வருஷம் களஞ்சியங்களை கட்டி சேர்த்து வச்சுக்கோ, 7 வருஷம் பஞ்சம் வரும், நீ மட்டும் ஒண்டியா குடும்பத்தோட உட்காந்து என்ன செய்யணும்? நல்ல இட்லி சுட்டு நல்ல பருப்பு சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஒரு பர்பஸ் வச்சிருந்தார். என்ன பர்பஸ்? தானியத்தை களஞ்சியத்தை திறந்து பசியுள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்து ஜீவ ரச்சனை செய்ய. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னால அவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்தவன் எவனோ அவனே புத்தி உள்ளவன். என்றைக்குமே எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்குன்னு வரும். அப்புறம் அதுக்கப்புறம்
கொள்ளு பேரனுக்கு, அதுக்கப்புறம் கொள்ளு பேரனுடைய மகனுக்கு. அது வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மானும் போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு உங்கள் கரத்தை ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் திறப்பாயாக. எவ்வளவு என் கரத்தை நான் திறந்திருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். முதல்ல கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு நாம திறந்திருக்கிறோமா, அதுல உண்மையா இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஞானவானாய் பார்க்கிறாரா, நம்மை மதிகேடனாய் பார்க்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுல ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து இருக்கிறது. ஊழியருக்காங்க வாங்கி வாங்கி தின்றுவாங்க அப்படின்னு. அது ஒரு பக்கத்துல உண்மையாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல நான் ஞானமா விவரமா எனக்குன்னு நான் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. சரி, அதுவும் ஓகேவா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவனுக்கு நன்மை செய்ய நீ அறிந்திருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது பாவம். உன்னிடத்தில் பொருளுக்கு உன் அயலானை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்லாத. உன் சகோதரனுக்கு உன்னை ஒழிக்காத. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. அதே போல பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியங்களுக்கும் உன் கரத்தை உதாரத்துவமாய் திறக்க வேதம் நம்மை ஆலோசனை சொல்லி நடத்துகிறது. என்ன மனிதன் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் கர்த்தருக்கும் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கும் சுயநலம் இல்லாமல் தன் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துகிறானோ, கர்த்தர் அவனை கைவிடுகிறதில்லை. என் பெற்றோருடைய வாழ்க்கை எனக்கு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய மகனுக்கு ரொம்ப கடினமாக ஒரு வியாதி இருந்தது. அப்போ அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க போகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு பண தேவை இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா அவங்களை கூப்பிட்டு 50,000 ரூபாய் 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக 50,000 ரூபாய் அவங்க கையில் இம்மீடியட்டாக அவங்க கையில் கொடுத்து வச்சுக்கோங்க போங்க. இன்னைக்கு வரைக்கும் கேட்கல, ஆனால் நான் தான் வசூல் பண்ணிட்டேன். அப்பா கேட்கல, நான் வசூல் பண்ணிட்டேன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய செலவு பண்ணேன், அது வேற விஷயம். என்ன சொல்லுவாருன்னா, அவங்களுடைய உதார குணத்தை நான் பார்க்கிறேன். அன்னைக்கு நான் பவுன் வந்து 12,000 ரூபா. அப்போ 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ பவுன் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் உதாரத்துவமாக செய்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என் வீட்டாரை கைவிடவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததுக்கு நாம போறோம். 5வது காரியமாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். சுய லாபத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், சுய லாபத்துக்காக தேவனை ஆராதிக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த நாட்களில் இயேசு ஜீவித்த நாட்களில் இருந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயம். ஏன்னு கேட்டா, இப்ப 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பண பிரச்சனை சம்பந்தமா பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுல ஒருத்தன் சொல்றான், தேவாலயத்தின் பொன்னின் மேல சத்தியமா சொல்றேன் நான் இதை எடுக்கவே இல்லை அப்படின்னா, அப்போ உடனே அந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டான்னு ஆசாரியனுக்கு தெரிஞ்சா அவனை கூப்பிட்டு அனுப்புவான். கூப்பிட்டு அனுப்பி, தேவாலயத்தின் பொன்னின் மேல் நீ சத்தியம் பண்ணியா அப்படின்னு நீ கடனாளி, உனக்கு பணம் கிடைச்சோன்னு நீ என்ன செய்யணும், கரெக்டாக கொண்டு வந்து இத்தனை தாழ்ந்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவனுக்கு கட்டளையிடுவான். தேவாலயத்தின் மேல சத்தியம் பண்ணியிருந்தா அது ஒன்று செல்லாது போ, அது நீ ஃப்ரீ. ஆனா பொன்னின் மேல சத்தியம் பண்ணா நீ கடனாளி. அதே மாதிரி பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணனா நோ ப்ராப்ளம். ஆனா பலிபீடத்தின் மேல உள்ள பலியின் மேல நீ வந்து சத்தியம் பண்ணிட்டீன்னா அப்படின்னு நீ என்ன செய்யணும், அதுக்கு தகுந்தாறு போல ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படியானா இழிவான ஆதாயத்துக்காக ஊழியத்தை, சடங்காச்சார பக்தி மார்க்கத்தை போதித்த வேதவாரகர் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடரே குருடரே என்று கர்த்தர் சொன்னார். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்துல 16 to 20 வசனங்களை நாம பார்க்கிறோம். கூடரான வழிகாட்டிகளே, அந்த வசனத்தை விட்டுருங்க. 23 வாசிங்க. 23 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இப்ப பாருங்க, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு தசமபாகத்தை ஆண்டு செலுத்துவாங்க. எதுல? ஒர்தலாம்ல, வெந்தயத்துல, சீரகத்தில எல்லாம் ஆண்டவருக்கு இந்த
வேத பார்க்கிற பரிசையில் என்ன செய்வாங்க? தசம பாகம் செலுத்துவாங்களா? ஆனால் ஜனங்கள் மேல இரக்கம் பாராட்டாம, நீதியா நடக்காம, ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். விதவையினுடைய வீடை பட்சிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு கூட பெந்தகோஸ்து ஊழியங்களை பார்த்தீங்கன்னா, சில ஏழைகள் வந்து கடன் வாங்குவாங்க. இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? எலியா, நான் அடிக்கடி நானும் சொல்ற வசனம் தான். சாரி பார்த்து ஒரு விதி வீட்டில் என்ன இருந்தது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அவன் என்ன பண்ணா? ஒரு அடையை பண்ணி கொண்டு வந்தா. மாவு எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படுது. நீ கடன் வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, அதுல தசம பாகத்தை கொண்டு வந்து செலுத்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மனசாட்சி வந்து இருக்கா? வாங்கிட்டு வந்ததே கடனு, வாங்கிட்டு வந்ததே வட்டிக்கு. அவன் எங்க திரும்ப போய் அந்த பணத்தை கட்ட முடியும்? அதுல போய் தசம பாகத்தை கேட்கறதுக்கு எங்க போய் மனசாட்சி வேலை செய்து பாருங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் தசம பாகத்தை செலுத்த சொல்லி கேட்கவில்லை. இரக்கம் பாராட்டு அந்த விதவைக்கு, அந்த ஏழைக்கு விதவை பாராட்டு. நீ உன் பாக்கெட்ல இருந்து அந்த ஏழைக்கு கொடுக்கறியா? அவ கடன் வாங்காதபடிக்கு அவளுக்கு நன்மை செய்கிறியா? வட்டி இல்லாதபடிக்கு அவளுக்கு கடன் கொடுக்கறியா? அதுதான் இரக்கம், அதுதான் நீதி. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும்னு சொல்லி அப்படியே மாட்டை பாலை கறக்கிறது இல்ல, மாட்டுக்கு நல்ல ஃபீடிங் பண்ணவும் நீதியாய் நட, இரக்கமா இரு, உன் ஆகாரத்தை கொடு. ஊழியக்காரனா இருந்தாலும் நீ ஏழைக்கு கொடு, ஏழைக்கு இறங்கு, விசுவாசிக்கும் ஊழிய செய், விசுவாசிக்கும் கொடு என்றுதான் கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஊழியக்காரா இருந்தாலும் வாங்குறவனாகவும் மட்டுமல்ல, அவன் கொடுக்கிறவனாகவும் இருக்க கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக இந்த வசனத்திலே நான் குற்றமற்றவனாக தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எதை செய்யணும்? தசம பாகத்தையும் ஆண்டுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடு. அதே சமயத்துல நீதியும் இரக்கத்தையும் ஜனங்களுக்கு பாராட்டுகிறதுல ஒரு ஆசாரியன் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவரை போல ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கு அழைக்கிறார். 25, 26 வசனத்துல நீங்க பார்க்கும்போது அடுத்த ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். பாத்திரத்தின் வெளிப்புற சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. நீ வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தமாக்குற. நம்ம பிள்ளைங்க டிஃபன் கட்டி கொடுப்பீங்க, சரியா? அது மதியானம் சாப்பிட்டு மூடி போட்டு எடுத்துட்டு வரும். எப்படி கொண்டு போச்சோ அதே மாதிரி இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸோடைய வெளிப்புறத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே பளபளப்பா நல்லா இருக்கும். நான் யோசிப்பேன், கொண்டு போனதை திறக்காம அப்படியே கொண்டு வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு, நல்லா தானே இருக்கு. சில நேரத்துல காலியா இருக்குமா, வெயிட் இல்லாம இருக்குமா, கழுவிட்டாங்கன்னு நினைச்சு எடுத்து வச்சு. ஆனா சாயந்தரத்துக்கு மேல திறந்தா அடாடா ஒரு மனம் மணக்குமே, வீடே தூக்குற அளவுக்கு ஒரு மனம் மணக்கும் பாருங்க. உட்புறத்துல அசுத்தமா இருக்கும், வெளிப்புறம் சுத்தமா இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு? வெளிப்புறம் சுத்தமா இருக்கணும்னா உள்புறத்தை சுத்தமான. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேத பாரக பரிசேயர் என்னைக்கு சடங்காச்சரமா கையை கழுவு காலை கழுவு சுத்தமாறு அதைத்தான் சொன்னானே தவிர இருதயத்திலே பரிசுத்தமா இருக்கிறதை குறித்து அவன் சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்துல சுத்தமா இரு, மணல்ல வீடு கட்டாத. வெளியே குளிக்கிறதும் வெளியே சுத்தம் பண்றதும் ஈஸி, இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது கஷ்டம். கண்மலை என்ன சொல்கிறது? கண்மலையின் மேல் வீடு கட்ட வேண்டுமானால், கண்மலையில அஸ்திபாரம் போட வேண்டுமானால் உன் உட்புறத்து சுத்தமாக இருக்கணும், வெளிப்புறம் மட்டுமல்ல. இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடக்கூடாது. உள்புறமும் சரியா இருக்கணும். மற்றவங்களோட நீங்க அன்பா பேசும்போது உண்மையாவே அந்த அன்போடு பேசுகிறீர்களா? உங்க உட்புறத்துல உண்மையா இருக்கிறீங்களா? சபைக்கு நீங்கள் உட்புறத்துல உண்மையா இருக்கிறீர்களா? ஊழியக்காரனுக்கு உட்புறத்துல உண்மையா இருக்கிறீர்களா? சக விசுவாசிகளோடு பேசும்போது உட்புறத்துல உண்மையா இருக்கிறீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறதுல உட்புறத்துல உண்மையா இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் என்ன சொல்லுவேன்? நான் ஜெபத்தில் உங்கள் நினைவு வரும்போது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். நினைவு வரலைன்னா ஜெபம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். ஜெபிக்கிறேன் பொய்யை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்காம இருந்துட்டு அடுத்தோட பார்க்கும்போது ஐயோ ஜெபிக்கிறேன்னு சொன்னமே, அவங்கள பார்த்தா தான் ஞாபகம் வரும். அப்படி நம்ம பித்தலாட்டம் பேசக்கூடாது. பேசுகிற வாயில நம்ம உண்மையை சொல்லணும். உள்புறம் உண்மையா இருக்கணும், உட்புறம் சுத்தமா இருக்கணும், உட்புறம் பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் செய்யணும்னா பர்மா காலனியில பாருங்க, ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆத்துமாக்களை போய் தேடுங்க, சந்திங்க. உங்களுக்கு அறிமுகமான ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க.
சபையில ஒருவருக்காக ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு நான் இருக்கிறேன். சபையில ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா கிரெடிட் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபைக்கு என்ன தேவை என்றால், சபைக்கு வெளிப்புறத்தில் பிரகாரம் இருக்கிறது, அளக்கப்படாத ஒரு புறமான பாளையம் இருக்கிறது. அங்கே அநேக ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஜெபம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க வேண்டும், உப்பாக வெளிச்சமாக அவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் காணப்பட வேண்டியது இந்த கேட்டுக்கு வெளியே நிறைய தேவை இருக்கிறது. ஆனால் அவைகளை செய்கிறவர்கள் இங்கே ஒருவரும் இல்லை. அதுதான் பிரச்சனை. சபை ஏன் வளரல? புதிய ஆத்துமாக்கள் ஏன் வரல? ஏன் புதிய ஆத்துமாக்கள் வந்து ஞானஸ்தானம்? இங்க சபைக்கு வரவங்க ஞானஸ்தானம் எடுப்பது பெரிய விஷயமே கிடையாது. சபைக்கு வெளியே இருப்பவர் ஞானஸ்தானம் எடுத்தால் அதுதாங்க கிரெடிட், அதுதாங்க ஊழியம், அதுதான் சவால். உள்ள இருக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னங்க சவால்? அவங்க வலை கொழுக்கிற மீன் என்னைக்குனாலும் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு மசாலா போட்டு சாப்பிட்டுருவேன், தப்பு கிடையாது. என் கூட கிடக்கிற மீன் என்னைக்கு வேணா எண்ணெய் சட்டிக்குள்ள போயிடும். ஆனா சபைக்கு வெளியே கடல்ல நீந்துகிற மீன்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? சுவிசேஷம் சொல்ல தயாரா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தயாரா? அவளுக்காக பணத்தை செலவு பண்ண தயாரா? உங்களால் எத்தனை ஆத்துமாக்கள் சபையில இங்க உட்கார்ந்து இந்த ஆத்துமா நான் கொண்டு வந்தது, அந்த ஆத்துமா நான் கொண்டு வந்தது சொல்ல முடியுமா? யாராவது அப்படி இருக்கிறார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு சவாலான ஒரு ஊழியத்தை செய்கிற விசுவாசிகள், கண்மலையின் மேல அஸ்திவாரம் போடுகிற விசுவாசிகளை கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறார். உங்கள் உட்புறம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்க கடவுள். உபாகமம் 28:47-48 சொல்கிறார், சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் களிப்போடு மனமகிழ்ச்சியோடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போகிறாய். சகலமும் குறைவுபட்டு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம், என்ன காரியம் என்றால், நம்முடைய இச்சைக்கு ஏற்றவனமாய் நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மனம் போல நம்ம வாழ்றது. இன்னைக்கு போதகளை தீமோத்தேயுக்கு சொல்றார், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகளை திரளாய் தங்களுக்கு சேர்த்துக் கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். எங்கிட்ட வந்து அதை செய்யாதுன்னு சொல்லுவேன். ஆனா யார் செய்யுங்கன்னு சொல்றானோ அவன் நல்ல போதகனா இருப்பான், அவங்கள தேடி போயிடுவாங்க. இன்னைக்கு சபை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அவங்க இச்சைக்கு உரியவர்களாய் ஊழியன் வந்து சம்மதம் தெரிவிக்காத போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபை விட்டு வெளியே வருவார். யார் அவங்களுடைய இச்சைக்கு தகுந்தார் போக்கலாம் அவர்களை தேடுவார்கள். சங்கீதம் 78:18 நம்ம எச்சரிக்கிறது, இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டார்கள். சங்கீதம் 78:29 சொல்கிறது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் வந்து அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78:18, 78:29 ரெண்டையும் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு தேவனை பரிட்சை பார்த்தார்கள். 29 சொல்கிறது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். எப்படி புசித்து திருப்தி அடைந்தார்கள்? அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப நீங்கள் இச்சித்ததை தேவன் கொடுப்பார். ஏன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரசங்கி 2:1 சொல்கிறது, வா நான் உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பங்களினாலே உன்னை நிரப்புவேன். பிரசங்கி 2:1 வாசிங்க. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இன்பத்தை அனுபவி. இதோ அப்ப சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நல்ல ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், விரும்பினதை செய்யற மாதிரி என்ன இப்ப எங்க போனாலும் சில பேர் ஹோட்டல் திறந்தா புது ஹோட்டலா போறது ஒரு பழக்கம் இருக்கும். முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி இருந்தார். அவர் எங்க ஹோட்டல் திறந்தாலும் அங்க போய் சாப்பிட போயிடுவார், புது ஹோட்டல். அதை என்னை கூப்பிட்டு போய் ஒரு நாள் அவர் சொன்னார், நமக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே எனக்கு மகனை பக்குன்னு அடிச்சுக்கும், ஐயோ கர்த்தர் நியாய தீர்ப்பு செஞ்சு நரகத்தில் தள்ளிடுவார். அவர் மதியானம் தூங்குறதுக்கு பயந்துட்டு ரொம்ப நாள் நான் தூங்காம இருந்தவன் நான். ஏன்னா எனக்கு அப்படி கற்பித்தார்கள், என்னை அப்படி நடத்தினார்கள். ஒரு நாள் எங்க பாஸ்டர் ஹோட்டல் கடையில் ஒரு இட்லி வாங்கி புளிச்சோறும் எலுமிச்சஞ்சோறும் கட்டி தான் 3 கூட்டு போவார். காலையில 7 மணிக்கு வண்டி ஏறினா நைட்டு 9 மணிக்கு போய் சேருவான் வண்டி. ஆனால் புளிச்சோறும் எலுமிச்சம்பழ சோறையும் அந்த பிரிச்ச சோத்து கட்டியே 2 தடவை பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் நினைச்சேன், என்ன மனுஷன்டா இவர், எங்க அப்பான்னா அடிக்கடி அங்கங்க கூட்டு போவார், இவர்கிட்ட போடா. அதனால யாருமே அவரை கூட போக மாட்டாங்க, என்ன இழுத்துட்டு போவார். அப்படி நான் வளர்க்கப்பட்டவன். ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன். சோதனைங்கிறது கஷ்டம் மட்டும் உங்களுக்கு சோதனை இல்லை,
கஷ்டம் மட்டும் உங்களுக்கு சோதனை இல்லை, நிறைய பணம் வரும். சோதனை சாத்தான் உனக்கு வைக்கிற சோதனை. நல்லா சாப்பிடுமா, நல்லா புசியுமா. இஸ்ரவேலுக்கு நடந்ததை சொல்றேன். மனம் போல வாழு, வண்டி எடு, டூர் போ, வண்டி எடு, உல்லாசம் போ, வண்டி எடு, ஹோட்டலுக்கு போ, வண்டி எடு, ஷாப்பிங் போ, வண்டி எடு, ஃபாஸ்ட் ஃபுட் போ, எல்லா பக்கம் நடத்துவான். மனைவியை சந்தோஷப்படுத்து, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான். உங்க வீட்டுக்காரர் செய்யறது சரிம்மா, கோச்சுக்காரு. அவர் ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருப்பார். அதனால சொல்றேன், எல்லா பக்கமும் அப்படி கூட்டிட்டு போனா மனைவிக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர், எங்க அப்பா, எங்க டாடி அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 78ஆம் அதிகாரம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்கள் இச்சித்ததை கொடுத்தார், திருப்தியாக புசித்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி, தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி, அவர்களை கொளுத்தவர்களை சங்கரித்து, அவர்களை கொளுத்தவர்களை சங்கரித்து, இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு, இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணி. செத்தவனெல்லாம் யாரா? ஸ்பெஷல் பர்சனாலிட்டி உள்ளவன், முக்கியமானவன் செத்து போனான். அப்ப குடும்பத்துல முக்கியமான ஆளு அட்டாக்ல போயிருச்சு, அட்டாக்ல போயிருச்சு. ஏன்? மனம் போல சாப்பிட்டு, மனம் போல தெரிஞ்சு. உபவாசம் போடனா கேட்குறாங்களா? பைபிள் படினா கேட்குறாங்களா? அட வயிற்றுக்கு ஒரு நேரம் பட்னி போடுறனா கேட்குறாங்களா? சிலருக்கு நான் வெஜிடேரியன் மனசு இல்லாம அங்க ஒரு மாடு இருக்கணும் கண்ணு முன்னால, இல்லைன்னா ஒரு ஆடு இருக்கணும், இல்லை ஒரு மீன் இருக்கணும், இல்லை ஒரு வாத்தாவது இருக்கணும், இல்லை ஒரு கோழி முட்டையாவது இருக்கணும். அப்பதான் ஐயருக்கு இறங்கும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. போஜன பிரியனா இருந்தால், இல்லாவிட்டால் போஜனம் உங்களை கழுத்தை அறுத்துரும், அட்டாக் வந்துடும், கிட்னி ஃபெயிலியராகி போகலாம், உங்கள் சரீரம் காலத்துக்கு முன்னே நீங்கள் மரித்து போகலாம். ராத்திரியெல்லாம் முழிச்சுட்டு ஊர் சுத்தாதீங்க, ஒழுங்கீனமான வாழ்க்கை செய்யாதீங்க. நவ நாகரிக வாழ்க்கை என்று பணம் இருக்கிறதுனால புதுசாக உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுது என்றால், விசுவாசியே எச்சரிக்கையாயிரு. இது சாத்தான் உனக்கு வைக்கிற ஹனி ட்ராப். ஹனி ட்ராப் என்ன தெரியுமா? இன்னைக்கு அரசியல் உலகத்துல அழகான இளம்பெண்களை அனுப்பி அரசியல்வாதிகளை விபச்சாரம் செய்ய வைத்து, அது வீடியோ எடுத்து வைத்து, அவனுடைய அரசியல் கேரக்டரை, அவனுடைய அரசியல் கேரியரையே காலி பண்றதுதான் ஹனி ட்ராப். அதே போல பிசாசும் உன்னை காலி பண்றதுக்கு, உன் பரிசுத்தத்தை அழிக்கிறதுக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பதற்கு, உன்னுடைய ஆத்மாவை அழிப்பதற்கு ஒரு ஹனி ட்ராப் வச்சிருக்கிறா. அதுக்கு என்ன? உனக்கு ஜால்ரா போட்டு பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனை தருவான். அப்படிப்பட்ட ஒரு சபையை தேட வைப்பான். இங்கெல்லாம் நமக்கு சரி வராது, ரொம்ப நாளைக்குள்ள இங்க தாட்ட முடியாது, நாம அடுத்த சபையை பார்த்துக்கணும், அடுத்த இடத்துக்கு ஓடணும்னு செகண்ட் பிளான் பி வச்சிருப்பீங்க. ஓடுறதுக்கு ரெடியா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே புளிக்கிறதுக்கு முன்னால மாவு மடியில் கட்டின மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஓடலாம்னு வெயிட் பண்ணுவீங்க. என்னது? ஹனி ட்ராப். எனக்கு பிழைக்க தெரியாதா? உங்களை புகழ்ந்து பேசிட்டு என்னுடைய வாழ தெரியாதா? உழைக்க தெரியாதவனா? எல்லா ஞானமும் இருக்கு, உழைக்க தெரியும். நான் தேவனுக்கு உங்க ரத்த பலியை கொடுத்து நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஹனி ட்ராப்ல மாட்டாதீங்க. வசனம் என்ன எச்சரிக்கை தெரியுமா? சங்கீதம் 106:15 படிங்க. சங்கீதம் 106:15 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார். இப்ப நாம எல்லாம் என்ன செய்வோம்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவுகள். இன்னைக்கு ஜபத்துல நிறைய என்ன செய்ய? கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. எஃப்எம் ரேடியோ மாதிரி இன்னைக்கு நிறைய பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அவரும் என்ன பண்ணுவார்? இச்சித்ததை, அவர் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். உங்க ஜபம் கேட்கப்படுது. நீங்க சபையில சாட்சி சொல்லுங்க, கர்த்தருக்கு தோத்திரம், நான் இப்படி கேட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க, எல்லாம் சரி. கேட்டதை கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலேயோ இளைப்பை அனுப்பினார். நல்லா கவனிங்க. அந்த பணம் உங்க பிள்ளை கெட்டு போறதுக்கான காரணமா இருக்கலாம். அந்த பணம் உங்க மனைவி தவறி போவதற்கான காரணமாக இருக்கலாம். ஏன்னா
அப்படி குடும்பங்களில் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். சில கஷ்டங்கள், சில வறுமைகள், சில சரீர பலவீனங்கள், சில அவமானங்கள், சில தாழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். வேலியா இருந்தா அது சில நேரத்தில் நம்மை கொத்த கூட செய்யும். தாண்டுகிற போது, மீறும் போது அந்த காக்கும் வேலையை நம்மளை குத்தும். அதே போலதான் ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே அந்த வார்த்தைகள் உன்னை குத்தும். நீ தாண்டாதபடிக்கு, நீ கெடாதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை எச்சரிக்கும். ஆனால் அவளுக்கு செவி கொடுக்க மறுத்தால் உன் ஜீவனே கூட போய்விடலாம். நீ அவமானப்பட நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கை நடுத்தரவுக்கு வந்து விடலாம். உன்னுடைய பிள்ளைகள் நாசமாய் போய்விடலாம். நான் கெட்டு போகவில்லை என்று நீங்கள் ரீகாரம் தட்டலாம். ஆனால் அந்த 78ஆம் வசனத்துல, அந்த சங்கீதத்துல 1 பாத்தீங்கன்னா, பின்வரும் சந்ததிக்கு விவரிப்ப, பின்வரும் சந்ததிக்கு சொல்ல, பின்வரும் சந்ததி மறந்து போகாமல் இருக்க என்று 1-7 வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போய்விடும். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போயிடும். ஏன்? எனக்கு கூட கடன் இருக்கிறது. நான் ரொம்ப ஆண்டவரிடத்துல வருத்தப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், இது நல்லது, இது நல்லது. எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லதுக்காக கூட. ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, நீர் தராத ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டாம். அதே போல நீர் அனுமதிக்கிற பாடுகள் உடைய சித்தத்தை நடத்த நிறைவேற்ற. அது வியாதியா இருக்கட்டும். என் சரீரத்துல வியாதி இருக்கிறது, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். வெக்கப்படுறது இல்லை, துக்கப்படுறது இல்லை, அவமானப்படுறது இல்லை. அது நல்லது. ஏனென்றால் பேதுருல சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்துல பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு அவன் ஓய்ந்திருப்பான். கோபம் வராதுங்க, உடம்பு செத்து கிடக்கும். எனக்கெல்லாம் ரோட்ல போகும்போது எவனாவது கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா ஏய் அப்படின்னு கத்துறான்னு தான் தோணும். நான் என்ன வச்சுதான் மேக்சிமம் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால யாரும் உங்களை நினைச்சுக்காதீங்க. என் மனைவி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு பின்னாலேயே வீட்டுக்கு வந்து சண்டை போட போறாங்க பாருங்க. சரீரம் பலவீனமாச்சு பாருங்க. அந்த கோபம் எங்க போச்சு? அந்த முரட்டுத்தனம் எங்க போச்சு? அப்படிங்கிறதுலாம் எங்க போச்சு? ஒரு ஊழியக்காரனா இருந்து இப்படி நம்ம செய்யலாமா? நிறைய நேரங்களில் மாம்சம் எலும்புகிறது போது நான் அவமானப்பட்டிருக்கிறேன். அதாவது அடுத்தவன் அவமானப்படல, என்ன நினைத்து ஏன் நான் இதை ஜெயிக்க முடியாம இருக்கிறேன்? என் கோபத்தை ஏன் ஜெயிக்க முடியல? இப்ப பாருங்க, உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு, நான் பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப தமாசா இருக்கும். அப்படி முன்னால அப்படி எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்துட்டு முன்னால செவரை அப்படி பிடிப்பேன். இந்த செவரை அப்படி பிடிச்சி அப்படி நிமிருவேன். அடுத்தது ஒரு ஸ்டெப்பு வருவேன், ரோபோ மாதிரி தான். அப்புறம் மேலமா இப்படி எந்திரிச்சு நிற்பேன். என் ஒய்ஃப் படுத்துட்டே அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, சொன்னா கேட்கவே மாட்டேன்றீங்க, வேலை செய்யாதீங்கன்னா ஏன் தான் செய்வீங்களோ? ஏன்னா அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல, அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேராக நிமிர்ந்து நின்று 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செருப்பையும் போட்டு, உணர்வே இருக்காது காலில், 2 செருப்பையும் போட்டு பாத்ரூம் பக்கம் இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிடும். இப்போ என்னை பார்த்து எவனாவது ஏதாவது சொன்னா, சொல்லிட்டு போ சாமி நீ நல்லாரு அப்படின்னு போயிடுறேன். ஏன்? நம்ம மாம்சத்துல வரக்கூடிய பாடுகள் நம்முடைய வீரியத்தை எல்லாம் அழிச்சு விடுது. இப்போ நல்லா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு இந்த வீரியமெல்லாம் வேண்டாம், கோபதாபங்களெல்லாம் வேண்டாம். நம்முடைய சரீரத்தில் பாடுகள் படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அறையணும். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறந்திருக்கிறார்கள். ஏன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்? நம்ம நல்லதுக்கு, நம்ம நல்லதுக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, உபவாசம் ஜெபமும் ஒரு வேக்சினேஷன். பரிபூர்ணமா இருக்கிற காலத்துல இச்சித்ததை கர்த்தர் கொடுப்பார். அது எப்படி கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு கேட்குறீங்களே, நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. சிம்சோன் தெளிலால் மடியில் படுத்திருந்தான். இதோ பரிசுரம் வந்துட்டாங்கன்னாங்க. ஆவியானவர் இவன் படுத்துக்கிறது எங்க? விபச்சாரி கிட்ட. ஆனா எங்க வந்து ஆவியானவர் இறங்குறாரு? விபச்சாரி கிட்ட படுத்தவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா இல்லையா? உங்களை தான் கேட்கிறேன். நான் கள்ள போதகனா கள்ள உபதேசம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இறங்கினாரா இல்லையா? இறங்கினாரு. எத்தனை தடவை இறங்கினாரு? 3 தடவை இறங்கினாரு. ஆனா இப்போ எப்போதும் போல உதவி விட்டு போவேனா, மொட்டை அடிச்சுட்டாவ, எப்போதும் போல உதவி விட்டு போனேன். இப்ப ஆவியான வந்து இறங்கினாரா? எங்கன்னு தெரியல. அவரு சவுல் மேல இருந்தாரு, கீழ்படியாம போனா. ஆனாலும் வேற வழி இல்ல, இறங்குறதுக்கு ஆள் இல்லாதனால அங்கேயே இருந்தாரு தவிச்சுக்கிட்டு. தாவீது மேல எண்ணெய் ஊத்துறோம் நீ விட்டாஞ்சாவாருன்னு ஒரே ஓட்டமா போய் தாவீது கிட்ட போய் செட்டில் ஆயிட்டாரு ஆவியானவர். இங்க சவுலுக்கு பொல்லாதாவி வந்தது. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை மீறினாலும் மீறாவிட்டாலும் கொஞ்ச காலம்
ஒரு கிருபை உங்களை காத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் விரும்பினது கிடைச்சிருச்சு, நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும், அப்படித்தான் பிசாசு நம்ப வைப்பான். சிம்சோனை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து மொட்டை அடித்து கண்ணை பிடுங்கனான் பிசாசு. நம்பிராதீங்க. தேவனுக்கு தராமலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். நீங்கள் பாவம் செய்தும் சுகமா இருக்கலாம். நீங்க துரோகம் செய்தும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம். நம்பிராதீங்க. எது எப்ப வேணாலும் மாறலாம். மாறுபாடு உள்ளவனுக்கு தேவன் மாறுபடுகிறவரா இருக்கிறார். நான் சத்தியத்தை சொல்றேன்னா அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே அன்பானவர்களே. எனக்கு ஒரு அவசரம் இருக்கு, நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டேங்கிற ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோடு நான் அவருக்கு முன்பாக வெட்கப்படாம நான் போய் நிற்கணும். எனக்கு அங்கே போகிறது ரொம்ப சந்தோஷம். என் மக இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு பிரியமான எங்கள் தாத்தா இருக்காங்க. நான் ரொம்ப போய் சூப்பராக செட்டில் ஆகிடுவேன். என் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஒழுங்காக என் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா எனக்கு ஆயுசு கொடுப்பார். இல்லை நான் பரலோகமே சொந்தமே நான் சந்தோஷமாக போய் செட்டில் ஆகிடுவேன். உங்களுக்கும் சொல்லுகிறேன், தேவ வார்த்தைக்கு நீங்கள் கேட்கும் மனதுள்ளாக இருந்தால் கர்த்தர் சத்தியத்தை கேட்கும் பாக்கியத்தை தருவார். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் இப்போ நடக்குது. என்ன பஞ்சம்? யூடியூப் திறந்து எத்தனை வேணா பிரசங்கம் வருது, அதைத்தான் பஞ்சங்கிறேன். எத்தனையோ பிரசங்கம் வருகிறது, ஆனா சத்தியம் கிடைக்கிறதா? உங்களை கண்டிக்கிற சத்தியம் இருக்கா? உங்களை பரிசுத்தப்படுத்துகிற சத்தியம் இருக்கா? வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற சத்தியம் இருக்கா? அந்த இதுவே இன்னைக்கு அநேக கலப்பட உபதேசம். எது சத்தியம் என்று தெரியல. யூடியூப்ல பார்த்தா கோடி கோடி பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆனா எது சத்தியம்னு தெரியல. தேட வேண்டியதா இருக்கிறது. இதுதான் பஞ்சம். ஆகவே நாம் மனம் திரும்பி கண்மலையாகிய தேவனுடைய வார்த்தையின் மேல நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படுதலோடு கட்ட வேண்டிய நேரம் இது. நாம ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால படிட்டு ஜெபிப்போம். நல்ல உபவாசம் போட்டு ஜெபிக்கக்கூடிய நாட்களை நியமித்து தேவனை தேடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே முழுமையாய் எங்களை சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குறைவுகளை எல்லாம் உம்முடைய பொற்பாதங்களை வைத்து, எங்களுக்கு தேவை ஒரு மனம் திரும்புதல், ஒரு உணர்வு, ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு. அவைகளில் நாங்கள் பூரணம் அடைய வேண்டும். எங்களுடைய ஆத்துமா நம்முடைய வார்த்தைகளை மீறாமல் அவைகளை காத்து கொள்ள வேண்டும். யாக்கோபிலே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதான் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தந்து புத்தியுள்ள மனுஷராக வசனத்தின்படி எங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டின மக்களாக நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தந்து கர்த்தர் நடத்துவீராக. குறைவுகளை நிறைவாக்குவீராக. பொருளாதார தேவையை சந்திப்பீராக. நல்ல உடல் பலன் சுகத்தை தருவீராக. ஒன்றிலும் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி சகல நிறைவினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பூர்ண சத்தியத்தில் உணர்த்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான நன்மைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் அது மனிதரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. ஆமென். God bless you. ஒரு அறிவிப்பு.